Hello guys, come back to channel. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் ஆர்ச்சர் வித் பிளிம்ப் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம அட்டாக்குள்ளே போய் பார்க்கலாம். இது நான் மொதல் அட்டாக் பண்ணியிருந்தேன். டவுன் ஹால் 14, ஸ்கேட்டர் ஷாட்டு, அப்புறம் எக்ஸ்போ, அப்புறம் இன்ஃபர்னோ டவரு எல்லாம் வந்து மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜி, என்ன ட்ரூப்ஸ் கொண்டு போயிருக்கேன்னா 3 பலூனு, 9 ட்ராகனு, 3 ட்ராகன் ரைடரு, அப்புறம் ஒரு லாவா ஹண்டு, அப்புறம் பேட்டில் பிளிம்ப்பு, அப்புறம் ஸ்பெல்ஸில் வந்து ஒரு ரேஸ் ஸ்பெல்லு, ஒரு க்ளோன் ஸ்பெல்லு, 5 இன்விசிபிள் ஸ்பெல்லு, அப்புறம் ஒரு ஹேஸ்ட் ஸ்பெல்லு, அப்புறம் 2 இன்விசிபிள் ஸ்பெல்லு, அப்புறம் ஒரு பேட் ஸ்பெல்லு. முதல்ல நான் அந்த டிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி பேட்டில் இப்போ டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பேட்டில் பிளிம்ப் வந்து அந்த எக்ஸ்போ கிட்ட டெஸ்ட்ரா ஆகி இதாகிடுச்சு. இப்போ சூப்பர் ஆர்ச்சர், அப்புறம் ஸ்னீக்கி காப்ளின்ஸு எல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ இன்விசிபிள் ஸ்பெல் யூஸ் பண்ணுறேன், அதோட க்ளோன் ஸ்பெல் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரேஸ் ஸ்பெல் யூஸ் பண்ணுறேன். மறுபடியும் இன்விசிபிள் ஸ்பெல் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா அந்த ஈகிளாட்டரையும் டவுன்காலும் கிளியர் பண்ணிடுவேன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ சொதப்பிருச்சு அந்த அட்டாக்கு. பாருங்கள், இப்போ என்கிட்ட பேட் ஸ்பெல் மட்டும் இருக்குது. மிச்சம் ட்ராகன், அப்புறம் ட்ராகன் ரைடரு எல்லாம் இருக்குது. நான் குயினை வந்து அந்த ஈகிளாட்டரி யூஸ் பண்ணி டிப்ளை பண்ணியிருந்தேன். அதோட எபிலிட்டி யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ரைடரு, அப்புறம் ட்ராகனு, அதுக்கு பின்னாடி வந்து பலூன்ஸ் டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ கிங்கு, கிராண்ட் வார்டனு எல்லாத்தையும் இறக்கியிருக்கேன். இப்போ இந்த பக்கம் பேட் ஸ்பெல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கிராண்ட் வார்டன் எபிலிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது இந்த டவுன் காலு அதை சுற்றி உள்ள எல்லா பகுதியும் மொத்தமாக கிளியர் ஆகிடுச்சு. இப்போ தான் இருக்குது. இந்த அட்டாக் சொதப்பிடுச்சு. பட் இருந்தாலும் ட்ரிபிள் எடுத்துட்டேன், ஸ்டார்ட் எடுத்துட்டேன். அவ்வளோதான், பெர்ஃபெக்ட். இப்போ 2வது ரிப்ளே பார்ப்போம். இந்த பேஸ் தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம்.
இதில் எல்லாமே வந்து மேக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கான். ஸோ இந்த பக்கம் இறக்கியிருக்கேன் லாவா ஹாண்டை. பின்னாடி பேட்டில் பிளிம்பு. இப்போ அந்த பேட்டில் பிளிம்ப் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அதோட நான் வந்து இன்விசிபிள் ஸ்பெல் யூஸ் பண்ணுறேன். க்ளோன் ஸ்பெல்லு, மறுபடியும் இன்விசிபிள் ஸ்பெல்லு, இப்போ ரெட் ஸ்பெல்லு, இப்போ இன்விசிபிள் ஸ்பெல்லு, மறுபடியும் இன்விசிபிள் ஸ்பெல்லு, ஈகிள் ஆர்டரி டவுன்கார்டு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இன்ஃபர்னோ டவரும் கிளியர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போயே ஓவரால் டேமேஜ் வந்து 31% வாங்கியாச்சு. இப்போ 2 ஏ டிஃபென்ஸு, அப்புறம் இந்த பக்கம் இன்ஃபர்னோ டவர் இருக்குது, அப்புறம் 2 ஸ்கேட்டர் ஷாட்டு, அந்த பக்கம் ஒரு இன்ஃபர்னோ டவர் இருக்குது. இப்போ கிங்கை வந்து இந்த பாம்பர் கிட்ட டிப்ளாய் பண்ணியிருக்கேன். குயினி டிப்ளாய் பண்ணியிருக்கேன். கிங்கோட எபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வந்து ராயல் சென்ட்ரல் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஏ டிஃபென்ஸ் கிளியர் பண்ணுறது. அந்த பக்கம் வந்து ஒரு கிராண்ட் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். அதுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு கிராண்ட் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா கிராண்ட் டிப்ளாய் பண்ணிட்டேன். பின்னாடி பல்ஸு, அப்புறம் கிராண்ட் ரைடரு, அதோட கிராண்டோட எபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக இந்த அப்புறம் கிளியர் ஆகிடுச்சு. அப்புறம் டவருக்குலாம் கிளியர் ஆகிடுச்சு. பேக் ஸ்பெல்ல வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஓவரால் டேமேஜ் வந்து 100%. இந்த அட்டாக்கை வந்து நல்லா கரெக்டாக பெர்ஃபெக்டாக டிப்ளை பண்ணியிருந்தேன். எல்லாமே இன்விசிபிள் ஸ்பெல்லு, அப்புறம் க்ளோன் ஸ்பெல்லு, அப்புறம் ரேட் ஸ்பெல்லாம் நல்லா கிளியராக டிப்ளை பண்ணி அட்டாக் பண்ணியிருந்தேன். ஸோ கைஸ், இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது டவுன்கால் பக்கத்தில் இன்ஃபர்னோ டவரு, அப்புறம் எக்ஸ்போ, ஸ்கேட்டர் ஷாட், அப்புறம் ஈகிள் ஆர்டரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ட்ரிபிள் ஸ்டார்ஸ் எடுத்துடலாம். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.